ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமி சரஸ்வதி கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ராகி களி. அதுவும் சூப்பராக ராகி களி இப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ராகி களியை டெய்லி சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பசி எடுக்காமல் உங்களுக்கு ரொம்ப நேரம் வயிறு வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்லாகவே உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். இதுக்கு தேவையான வந்து நான் 2 கப் வந்து ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கப் வந்து ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் ஃப்ளாருக்கு வந்து 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர், நார்மல் வாட்டர் போட்டு நல்லா அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நான் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதே கிளாஸில் அளந்து ஊற்றிக்கோங்க. ஸோ 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு நீங்கள் தண்ணியில் எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நான் எப்படி கரைக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஹேண்டை வந்து ஒரு லேடல் மாதிரியே ஹேண்ட்லேயே வந்து லேடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கட்டி வந்துடும். ஸோ நீங்கள் கையிலேயே நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டியே இல்லாமல் வரும். நல்ல ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ், லெஃப்ட் டு ரைட் ஒரே மோஷனில் வந்து நீங்கள் அதை வந்து கரைச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு தண்ணியே இல்லாமல் கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ அடுப்பு நான் ஆன் பண்ணியாச்சு. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமானது. இந்த ப்ராசஸ் வந்து அந்த கை விட்டிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து ஓரளவு மீடியம் ஃபயர்லேயே வச்சுட்டு நல்ல ஒரு வுட்டன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதே ஒரே இதில் சர்க்குலர் மோஷன்லேயே ஒரு லெஃப்ட் டு ரைட்டாக இருந்தீங்கன்னா அந்த லெஃப்ட் டு ரைட்லேயே நல்லா வந்து அதை கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் கைவிடாமல் கலண்டிங்கன்னா அந்த மாவு பாருங்கன்னா பாருங்கள் நல்லா கெட்டிப்பதம் வந்துச்சு பார்த்திங்களா. இப்போயும் நீங்கள் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடாது, சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாவு வேகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து சேர்த்து மறுபடியும் வேக விடணும். பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இல்லை எனக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து கிளற முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றிருக்கீங்க இல்லையா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா அதுவும் ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய நேரம் நம்ம கலக்கிக்க வேண்டாம் ஓகேங்களா. இது வந்து நான் கடாயிலே செய்கிறேன். இதை ஈஸியாக செய்யணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு அதை குக்கரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் 2 விசில் விட்டிங்கன்னா அதுவும் ராகி களி ரெடி ஆகிடும். கட்டியே இல்லாமல் நல்லா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த தண்ணி வத்திருச்சு. ஸோ இப்போ களி வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கையில் நல்லா கையை வந்து நல்லா வெட்டாயிடாது தண்ணியில் முக்கிட்டு நீங்கள் மாவை தொட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து படக்கூடாது. பட்டுச்சுன்னா அது இன்னும் அந்த களி வேகலை. படாமல் இருந்ததுன்னா களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னும் களி வேகலை. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா அல்வா போல் களி ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டியே இல்லாமல் சூப்பரான ராகி களி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது இன்னும் வேகலை. அதனால் நான் வந்து இன்னும் 1/2 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே வெந்துடும். இதுக்கு மேலேயும் அது வேகாமல் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்டான ஹெல்த்தியான ராகி களி ரெடி ஆகிடுச்சு.
இது எல்லாரும் சாப்பிடலாம், குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஸோ நமக்கு டேஸ்டான களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சொதின்னு சொல்லுவாங்க. அது கருவாட்டு சொதி அப்படின்னு செய்வாங்க. இல்லை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கருவாடுக்கு பதிலாக தட்டாம்பயிறு போட்டு ஒரு சொதி செய்வோம். அதுதான் நான் வந்து இந்த களிக்கு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டேஸ்டி களி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.